ஒரு நாள் காட்டின் ராஜா சிங்கம் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு எலி அந்த சிங்கத்தின் மேலே ஏறி விளையாட ஆரம்பித்தது. அதனால் கோபம் வந்த சிங்கம் விழித்துக் கொண்டு அந்த எலியைப் பார்த்து, எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? என் தூக்கத்தை கெடுத்துட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜா, நான் சும்மா சந்தோஷத்திற்காகத்தான் விளையாடினேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணல. நீ என்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பினை. அதற்கு நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன்ன்றது. நீ என்ன காப்பாத்துவியா? என்று சிரித்துவிட்டு எலியை விட்டுவிட்டு சில நாட்கள் கழிந்ததும் ஒருநாள் பல வேட்டைக்காரர்கள் அந்த காட்டுக்கு வந்து சிங்கத்தைப் பிடிக்க முயன்றார்கள். சிங்கம் புரிந்து கொண்டு ஓட முயற்சி செய்தது. ஆனாலும் வேட்டைக்காரர்கள் கயிறு போட்டு அதை கட்டிவிட்டார்கள். மிகவும் கோபம் கொண்ட சிங்கம் அந்த கயிற்றைப் பறிக்கவும் அறுக்கவும் முயற்சி செய்தது. ஆனால் முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று தெரியாமல் சிங்கம் இருந்தபோது அங்குதான் அந்த எலி வந்தது. தன் கூர்மையான பல்லால் அந்த கயிற்களைக் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. யாரையும் நிறம், உயரம், இனம் என்ற காரணங்களால் குறைத்து மதிக்கக் கூடாது என்பதை சிங்கம் புரிந்து கொண்டது. அதற்காக அந்த எலியிடம் நன்றி சொல்லி நண்பனாகிவிட்டது. திறமைக்கும் மதிப்புக்கும் அளவே கிடையாது.